ஆர்சிபி என்னதான் சிறப்பா செயல்பட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு சிறப்பான ஒரு கேப்டன்சி வந்து வழிநடத்தியிருந்தாலும் தான் ஃபாஃப் டு பிளெசிஸ். ஆனா ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கேஎல் ராகுல் தான் வந்து கேப்டனா நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த எல்ஐசி ஓனர் பிரச்சனை அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நிறைய தகவல்கள் கேட்டுருந்துச்சு. இப்படி இருக்கையில வந்து ஆர்சிபி ரிட்டர்ன் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஃபாஃப் டு பிளெசிஸ் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. என்னதான் சக்சஸ்ஃபுல்லா இந்த வருஷம் அவர் வழிநடத்தியிருந்தாலுமே, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவருக்கு 39 வயசு ஆச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவர் ரீபை பண்றதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா கருதப்படுது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு போமாட்டாரு. ஒரு கேப்டன்சி வேணுங்கிற டீம் இருந்தா பார்த்தீங்கன்னா வந்து, வார்டு பிசினஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிரடியா போவாங்க. குறிப்பா சொல்லப்போனா வந்து மிஞ்சி போனா பஞ்சாப் கிங்ஸ் போலாம். பஞ்சாப் கிங்ஸ் ஏன் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, லூகா கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து கரேபியன் பிரீமியர் லீக்ல வார்டு பிளிஸ் தான் கேப்டன்ஷிப் பண்ணி அந்த டீம் வந்து ஃபைனல் மட்டும் வழி நடத்திக்கிறாரு. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் தான் போலாமே ஒழிய, இத தவிர எந்த டீம் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்டு பிளஸிஸ் போட்டி இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர ரீபை பண்ணிக்கலாம். ஆனா முக்கியமான வீரர்கள வந்து ஆர்சிபி விட்டா வந்து அவங்கள ரீபை பண்றதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து ஆர்சிபி நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன யோசிச்சுக்கிறாமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வெளியாகிருக்கு. ஃபார்ம் டு பிளேஸ் இல்லைன்னா அப்ப யார் ரிட்டர்ன் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விராட் கோலி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி ஆக்சுவலா மேக்ஸ்வெல்லாம் வந்து ரிட்டர்ன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் பெரிய ஆர்டருக்கு போயிருந்தாலும் அதை விட கம்மி சம்பளத்துக்கே வந்து ரிட்டர்ன் லிஸ்ட் வித்துட்டாரு. ஆனா வந்து இந்த தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ்வெலோட ஃபார்ம் பூர் ஆகுறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர வந்து ரிலீஸ் பண்ணிட்டு மறுக்க வந்து ஒரு சீப் பிரைஸ் கிடைச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி அணி எடுத்துக்கும். இத தவிர யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜ்தத் பண்டிதர், முகமது சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த ரிட்டர்ன் லிஸ்ட்ல இருப்பாங்க. ஆ முகமது சிராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 க்ரோர்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு தான் செகண்ட் கேட்டகரியில் பண்ணுவாங்க. ராஜர் பண்டிதர் 8 கோடிக்கு ஒத்துக்கிட்டாருன்னா வந்து அவர வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி 2022ல வந்து ஹர்ஷல் பட்டேல வந்து எப்படி ரீபை பண்ணாங்களோ ஒரு ஆப்ஷன்ல விட்டுட்டு அந்த மாரி பண்றதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 கோடி கேட்டகரியில அவர் விருப்பப்பட்டு இருந்தா வந்து அவர ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற யாராச்சும் அவரையும் வந்து விட்டுட்டு மறுக்கா ரீபை பண்ண பார்ப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி ரொம்ப காஸ்ட்லியா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து மேக்ஸிமம் ரிட்டர்ன் லிஸ்ட்ல இருக்கு. உங்களோட ரிட்டர்ன் லிஸ்ட் என்னன்னு கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.